ஃப்ரெண்ட்ஸ், நான் தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறேன். நான் 1.5 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 100 கிராம் புளி, அந்த நார் அந்த விதெல்லாம் க்ளீன் பண்ணி தக்காளியும் இந்த புளியும் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றக்கூடாது, சும்மா அப்படியே குக் பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் ஊறுகாவோட ப்ராசஸ் அப்புறம்தான். மூடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அந்த வாட்டர் சீக்கிரமாக இறங்கி சீக்கிரமாக குக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கிண்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 2வது ஈடு. ஃபஸ்ட்டு ஒரு ஈடு அரைச்சிட்டேன். இது 2வது ஈடு. ஃபஸ்ட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இந்த 2வது வாட்டி இது காஷ்மீர் மிளகா ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள். இது நார்மல் ஒரு மிளகாத்தூள். இது இந்த பேஸ்ட்டில் போட்டு அரைச்சிக்கலாம். கீழே இருக்குது உப்பு போட்டு அரைச்ச பேஸ்ட்டு ஃப்ரெண்ட். இது மிளகாத்தூள் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு. ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி கடுகு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய கரண்டி ஃப்ரெண்ட்ஸ். கடுகு ஒரு 100 கிராம் இருக்கும். வெந்தயம் இது ஒரு 50 கிராம் மேலே தான் இந்த வெந்தயம். ரெண்டும் அந்த வறுத்துக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அதுக்காக நம்ம அதை அப்படி தீ விடக்கூடாது. தாளிச்சிக்கலாம். நான் நார்மல் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுறேன். ஒரு 1/4 லிட்டராவது இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஊறுகாய் ஒரே வாட்டி சாப்பிட போகிறது கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது நிறைய எண்ணெய் ஊற்றுறதுல தப்பில்லை. நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 4-5 மாதம் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா இது குக் பண்ணுற ஊறுகாய் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்காதுன்ட்டு நான் போடலை. நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அந்த மாதிரி எந்த எண்ணெயில் இருந்தாலும் தாளித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் நார்மல் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய சேர்த்துட்டேன். கசக்கும்லாம் நினைக்காதீங்க. கசக்கவே கசக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதை பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 6 மாதம் இருந்தால் கூட இந்த ஊறுகாய் கெடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கண்ணாடி பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ அப்படி சேர்த்து வச்சிங்கன்னா இதே ஸ்மெல்லோட அந்த 6 மாதம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம், சர்க்கரை ஆப்ஷன் தான். சர்க்கரையாக இருந்தாலும் வெல்லமாக இருந்தாலும் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த புளிப்பு, காரம், நம்ம போட்ட எல்லா பொருளுக்கும் இந்த சுகர், இந்த இனிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஈக்குவலாக ஆக்கி அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோக்காக சொல்லலை. இந்த தக்காளி தொக்கு வேறு லெவலில் இருக்குது. தக்காளி ஊறுகாய், தக்காளி தொக்கு எதாக இருந்தாலும் சொல்லலாம். நம்ம குழம்பே வைக்கலன்னு கூட சுட சுட ரைஸில் போட்டு இந்த தக்காளி சாதம் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.